வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாளையக்காரர்களின் புரட்சி. 1529 விஸ்வநாத நாயக்கர் மதுரை ஆண்டு கொண்டு இருந்தார் அரியநாதர் உதவியோடு. அப்போது 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டனர். அவர்களுள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் படிக்காவல் அல்லது அரசு காவல் என்று அழைக்கப்பட்டனர். பாளையக்காரர்களுக்கும் அரசருக்குமான உறவு மேலும் 200 ஆண்டுகள் எந்தவொரு பிரச்சனையும் இன்றி இருந்தன. பிரிட்டிஷ் வரம் வரை பாளையக்காரர்கள் 2 பிரிவுகளாக இருந்தன. அவற்றில் ஈஸ்ட் பாளையம் மற்றும் வெஸ்ட் பாளையம். ஈஸ்ட் பாளையக்காரர்களாக இருந்த நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி மற்றும் சாத்தூர். வெஸ்ட் பாளையமாக இருந்த உதுமலை, தளவான்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி. நவாப கார்காட் பிரிட்டிஷ்காரர்களிடம் அதிக கடன் வாங்கிய காரணமாக வரி சுமத்த வேண்டிய நிலை இருந்தது. இதனால் பிரிட்டிஷ்காரர்களுக்கு பாளையக்காரர்கள் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் மோதல் உண்டானது.